गाइस போன வாரம் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ அதே மாதிரி நாங்க இப்பவும் ட்ரை பண்ணிருக்கோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், பிடிக்குமும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. அம்மா எனக்கு காசு எனக்கு கொடுங்க. உனக்கு எவ்வளவு வேணுமோ பர்ஸ்ல இருக்கு, அதை போய் எடுத்துக்கோ போ. ஓகே. அம்மா உங்க பர்ஸ்ல 500 ரூபாய் தான் இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேன். சரி. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன். ஐயோ, இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி போட்டவனுக்கு ஒரு வேலைக்காரி வைக்கணும்னு அறிவு இருக்குதா? நானே பெருக்க வேண்டியதா இருக்குதே டெய்லி. என்னடி பட்டவா குடுவா வாங்கி சாப்பிடணும். இருக்கணும் மரத்துலயா காய்ச்ச கிடக்குது உனக்கு புடுங்கி புடுங்கி தரதுக்கு. ஓடி அதெல்லாம் இல்ல. சரி ஒரு பாடு குடுமா. பர்ஸ்ல கிடக்குது, போய் எடுத்துக்கப்ப. மாதிரியே பண்ண அம்மாக்கு என்ன தெரியா பாரு. நூறுபா எனக்கு நான் கடையே வாங்கிடுவேன். என்ன பாப்பா, அதே 1 ரூபா குச்சி மிட்டாயா? நான் குச்சி மிட்டாய் வாங்க வரல, உன் கடையே வாங்கக்கு வந்துட்டேன். என்னது, கடையே வாங்க போறியா? காசு வச்சிருக்கியா? ஏல இங்க பாட்டியா 100 ரூபாய். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. கடைக்காரன் எதுக்கு போன் பண்றான்? ஹலோ ஹலோ, ஏன் பாப்பா இருக்கால 100 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காமா கடைக்கு. அப்படியா? அவள் அங்கேயே பிடிச்சி வை, இதோ வரேன். இந்த செப்பு இங்கயாவது பார்த்த மாதிரி இருக்கே. நீ வீட்டுக்கு வாங்க, வந்து உட்காருங்க. வரங்க, சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு எதுவுமே வேணாம், நான் டயட்ல இருக்கேன், நான் எதுவுமே சாப்பிட கூடாது. சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. சரி நீங்க சொல்றீங்கன்னு ஒண்ணே எடுத்துக்கிறேன். என் பொண்ணுக்கு நான் இப்பவே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன் தெரியுமா? குட் மேனர் சூப்பரா சொல்லுவா. தியா சொல்லி காட்டுமா. when you enter become darkness, cover your mouth when you are eat your food quietly. பாத்தீங்கல்ல? ஏதியா, இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்ல, அவங்க செம பெரிய பணக்காரங்க. அவங்க எடுத்துட்டு வந்து நிறைய வைப்பாங்க தின்றதுக்கு. அவங்க முன்னாடி உடனே சாப்பிட கூடாது, சரியா? அவங்க கிச்சனுக்கு இப்படி போன உடனே நம்ம கொட்டி கொட்டி தின்னுடுவோம். அப்புறம் இந்த பாரு கவரு, இதுக்குள்ள நிறைய போட்டு வச்சுக்கணும், சரியா? வா போலாம். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வராங்க. இங்கே உட்காரணும். அத உட்காருடி. டீ குடிக்கிறீங்களா? எங்க நீங்க வேற கோக்கு கொடுங்க, கோக்கு. தானடி டெய்லி வீட்டுல குடிக்கிற, அப்புறம் இங்கேயும் வந்து அதே கேக்குற. மூடிட்டு உட்காரி. ஏன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அதோ நான் வரேன். போயிட்டு தின்னுடி. வராது சீக்கிரம்.
என் பொண்ணு சூப்பரா பாட்டு பாடுவா. எங்க பொண்ணு மட்டும் என்ன, எங்க தெருவுலயே ஒன்னா நம்பர் ஆட்டக்காரி இவ. தியா ஒரு ஆட்டுக்கு போட்டு காட்டுதியா. মাঠের পারে ডিম তাদের খাড়া দুটো শিম তারা கொஞ்ச நாளாவே தியா இவ்வளவு ஆக்டிவா இருக்கா எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவ வீடியோல மட்டும் இல்லங்க, படிக்கிறதுலயும் ரொம்ப ஆக்டிவா இருந்தா. அதுக்கு காரணமே பான்சு தான். தியாவை நான் பான்சு கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். பான்சுல இருக்கிற ஸ்பெஷலே கிளாஸ்ல ஒரு ட்ரெயினர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனாலே நம்ம கிட்ஸுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்குது. எல்லா செஷன்ஸும் இன்டராக்டிவா இருக்கிறதுனால தியாக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இவங்களோட டீச்சிங் ஸ்டைல் ஃபோக்கஸ் என்ன எப்படின்னு கேட்கறதை விட ஏன்னு கேட்கறது தான். அதனால கிட்ஸுக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. இதனால கிட்ஸுக்கு நேச்சுரல் கியூரியாசிட்டி பில்ட் ஆகும். ஜஸ்ட் 50 மினிட்ஸ்ல கிளாஸ்ல கான்செப்ட் கிளாரிட்டிய ரொம்பவே எஃபெக்டிவா கத்து கொடுக்கறாங்க. தியாக்கு மேத்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் ஆயிருக்கு. பான்சு ஏஐ படி 24/7 அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி கிட்ஸுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், மெமரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது 5 to 15 ஏஜஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க பான்சு ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபுல் கோர்ஸ்க்கு 20% ஆஃப் கிடைக்கும். சோ சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணுங்க. என்னதுயா இவ்வளவு பொம்மை வச்சிருக்கா, அதெல்லாம் எங்க போட போற? அதை வச்சு விளையாடு. எனக்கு புது புதுசுல வேணும். ஓ சரி, நாளைக்கு வாங்கி தரேன். நீ எனக்கு இப்பவே ஆர்டர் பண்ணி கொடு. சரி இப்பவே ஆர்டர் போடுறேன், இரு. பண்ணிட்டேன். என்னடி வேணும் உனக்கு? நானும் அப்பல இருந்து பாக்குறேன். ஆமா ஆமா, என்னடி வேணும்? ரிமோட் காரா? நாங்கெல்லாம் காரே பார்த்தது கிடையாது. இதுல உனக்கு ரிமோட் கார் வேற வேணுமா? காசுலாம் இல்ல, போடுங்கிறது. ஐயோ ரோட்ல படுத்துட்டு என் வாடகையை வாங்குறானே. சிச்சோ, இவ ஏன் போன் பண்ணிட்டே இருக்கா? ஓ ஐயோ என்னடி சொல்ற? இவங்க வரக்கூடாதுன்னு தானே நான் போனே எடுக்கல. நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பிடலாம் எங்கேயாவது. சரியா? வா சீக்கிரம் வா. சோறு எடுத்துட்டு வர இவ்வளவு நேரம் மாட்டி உனக்கு. இந்தாங்க அத்தை. தாச்சி உப்பு போட்டியா? எத்தனோண்டு எடுத்துட்டு வந்து பாரு. போய் உப்பு எடுத்துட்டு வாப்பா. இது அப்படி முழுசா திண்டாலும் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க அத்தை, உப்பு டப்பாவே வச்சுக்கோங்க. கூட குறை சொல்லனா எனக்கு நீ தூக்கம் வராது. ஆமா நெய் யாரு? அப்பா வந்து தருவானா? போய் எடுத்துட்டு வாரி. ஓ நெய்யா? எடுத்துட்டு வாரேன். கட்டையில போறவனுக்கு நெய் கேக்குது. நெய் நாசமா போனவன். சாவுற வயசுல இவளுக்கு நெய்ய கேக்குது. நெய் சாவடி சாவடி. நாசமா போனவள் எப்படி உட்காந்துருக்கிறா பாரு. பாட்டியை பத்தி தப்பு தப்பா பேசுறியா? இது பாட்டிக்கிட்டயோ அப்பாக்கிட்டயோ சொல்ல. ஐயோ இவதா. ஐயோ கால்ல கூட விழுறேன்டி. மட்டும் சொல்லாத, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்ன வாழவே விட மாட்டாங்கடி. அப்ப லஞ்சு கொடு. லஞ்சமா? இருந்ததே இவ்வளவுதானே. பொடி கிளம்பி சாவ மாட்டேங்கிறா. நெய் எங்கடி? இருடி இருக்கா?